மகாநதி சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயும் காவேரியும் சேர்ந்து காவேரியோட கொடைக்கானல் வீட்டை வாங்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே காவேரியும் விஜயும் விஜய் வீட்டுக்கு மறுபடியும் வந்துடுறாங்க. இதனால தாத்தா பாட்டி சித்தி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில் தாத்தா இருந்துட்டு காவேரி கிட்ட ரொம்ப நன்றிப்பா, உன்னால தான் விஜய் இந்த வீட்டுக்கு கொண்டு வர முடிஞ்சுச்சு. இல்லைன்னா விஜய் இந்த வீட்டுக்கு வரலன்னா பாவம் பாட்டி என்ன ஆவானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ணி நன்றி சொல்கிறாங்க காவேரிக்கு. இதெல்லாம் கேட்டுட்டு காவேரி எதுக்கு தாத்தா எனக்கு போய் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை தாத்தா, நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும், அதான் வேணும். அவரு உங்க பேரன். உங்க கூட இருக்கிறது தான் நல்லது. அதுதான் இங்க கூட்டு வந்திருக்கேன். அதுக்காக நன்றிலாம் சொல்லாதீங்க தாத்தா. நீங்க எவ்வளவோ எனக்கு செஞ்சிருக்கீங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தாத்தா இருந்துகிட்டு, "காவேரி, நீ பாட்டி ஏதாவது பேசுனாங்கன்னா, இதையும் மனசுல வச்சுக்காதம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் நான் மனசுலயே வச்சுக்கிட மாட்டேன். பாட்டி தானே, சொன்னா சொல்லிட்டு போறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "இந்த கதையில வாங்கி அந்த கதையில விட்டுருவேன் தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் வந்துட்டு, "எப்படி தாத்தாவும் பேத்தியும் சேர்ந்து என்ன இந்த வீட்டுக்கு கூட்டு வந்துட்டீங்களா? இருந்தாலும் தாத்தா, இந்த வீட்ல நான் எதையுமே சாப்பிட மாட்டேன். இங்க பாருங்க, நான் என்னோட உழைப்புனால தான் இந்த வீட்ல சாப்பிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. "இங்க தங்குறதுக்கு, இங்க சாப்பிடுறதுக்கு, அதுக்கெல்லாம் நான் உங்ககிட்ட பணம் குடுத்துடுறேன்" அப்படிங்கிறாங்க. "என்னடா விஜய் பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க. உடனே காவேரியும், "என்னங்க சொல்றீங்க? தாத்தா வருத்தப்படுற மாரி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "ஆமா தாத்தா, இங்க நான் தங்குறதுக்கு எனக்கு மனசு இல்ல. நான் தான் இந்த வீடு எனக்கு வேண்டாம், எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டு இப்ப மறுபடியும் வந்து இங்க தங்குறதுல எனக்கு உடன்பாடே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. "இது உங்க அப்பாவோட வீடுடா, உனக்காக குடுத்த வீடு. அப்படி இருக்கும்போது இதுக்கு நீ எதுக்குடா எனக்கு ரூபா குடுக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்துட்டு, "சரி அதுக்கு வேண்டாம் தாத்தா. அப்பனா இங்க நான் நான் எனக்கு என்ன வருமானம் வருதோ, அத வச்சு தான் நான் இங்க சாப்பாடு எல்லாம் செஞ்சு சாப்பிடுவேன். மத்தபடி என்னால இங்க இருக்க முடியாது தாத்தா" அப்படிங்கிறாங்க. நீ என்னுடைய பேரன்டா. என்ன பார்க்கறதுக்கு வந்திருக்க. நான் உனக்காக செய்ய போறேன். இதுக்கெல்லாம் எதுக்குடா நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி, "ஏங்க தாத்தாவும் வருத்தப்படுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்படிலாம் பேசாதீங்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு, "சரிங்க தாத்தா. கொஞ்ச நாள் நான் இங்க இருப்பேன். பாட்டிக்கு உடம்பு சரியாற வரைக்கும். அதுக்கு பிறகு நானும் காவேரியும் இங்கேருந்து கிளம்பிருவோம் தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே தாத்தா இருந்துட்டு, "சரிடா, அது உன்னுடைய விருப்பம். இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் நல்லா ஆகணும். அதுக்காக தான் நான் உன்ன இந்த வீட்டுக்கு கூட்டு வர சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு விஜய்ட்ட போயிட்டு, "எதுக்குங்க இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? தாத்தா எவ்வளோ வருத்தப்பட்டுருப்பாங்க. ஏற்கனவே நீங்க இந்த வீட்ட விட்டு போனதுனால தாத்தா வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில நீங்க இப்படியெல்லாம் தாத்தா கிட்ட பேசுறது சரிப்படலங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இல்ல காவேரி, இங்க வந்து நம்ம யாருக்கும் இடைஞ்சலா இருக்கக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொல்றேன்" அப்படிங்க. "ரொம்ப மாறிட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட காவேரி சொல்றாங்க. "இல்ல காவேரி, நான் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டு திடீர்னு நீங்க வந்து தங்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதனால தான் தாத்தா கிட்ட அப்படி சொன்னேன்" அப்படிங்கிறாங்க. "ஏங்க, இது உங்க அப்பா உங்களுக்காக குடுத்த வீடு. அப்படி இருக்கும்போது தாத்தா கிட்ட நீங்க இப்படியெல்லாம் பேசினா தாத்தாவுக்கு ரொம்ப வருத்தமால இருக்கும். அதுவும் இல்லாம நல்ல வேளை பாட்டி இல்ல. பாட்டி இருக்க நேரத்தில நீங்க இப்படிலாம் பேசியிருந்தாங்கன்னா பாட்டி ரொம்ப கஷ்டப்படுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் வந்துட்டு, "இல்ல காவேரி, என் மனசுல உள்ளத சொன்னேன். சரி, தாத்தா ரொம்ப வருத்தப்பட்டுருப்பார்ல, நான் அப்படி சொல்லியிருந்திருக்க கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட விஜய் சொல்றாங்க. "சரிங்க, இனிமேல் தாத்தா கிட்ட இப்படியெல்லாம் பேசாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க விஜய் வந்துட்டு காவேரி கிட்ட, "தாத்தாவுக்கு பிறந்தநாள் காவேரி வருது" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! சந்தோஷமான விஷயமாச்சே. நம்ம ஜாலியா கொண்டாடலாம். இத வச்சுட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. பாட்டி சந்தோஷப்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை அமைஞ்ச மாதிரி இருக்கும்ல. அப்பனா தாத்தா பிறந்தநாள நம்ம கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம் எல்லாத்தையும் கூப்பிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "சரி காவேரி, அப்படியே செஞ்சிரலாம். அதான் தாத்தாவுக்கு சர்ப்ரைஸ் குடுக்குற மாதிரி நம்ம பண்ணுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, அப்படியே செய்யலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஆஃபீஸ்ல ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஃபோன் கால் வருது. உடனே தாத்தா இருந்துட்டு விஜய கூப்பிடுறாங்க. "இங்க பாரு விஜய், ஆஃபீஸ்ல ஏதோ பிரச்சனையா, நேர்ல போனா தான் சால்வ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அத பத்தி உனக்கு தெரியுமாடா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லையே தாத்தா, என்கிட்ட ஒண்ணும் சொல்லலையே" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அப்பதான்டா கால் பண்ணாங்க. உனக்கு கால் பண்ணா நீ எடுக்கலன்னு சொன்னாங்க" அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோன பார்த்துட்டு, "ஆமா தாத்தா, கால் வந்திருக்கு ஆஃபீஸ்ல இருந்து" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரிடா, என்னன்னு போய் நேர்ல பார்த்து அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிட்டு வரியா?" அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் வந்துட்டு, "இல்ல தாத்தா, நான் அந்த ஆஃபீஸ் போமாட்டேன்னு சொன்னேன்ல. அந்த ஆஃபீஸ்ல உள்ளதெல்லாம் நானு பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். ஆனா அந்த ஆஃபீஸ்க்கு நான் போக மாட்டேன்" அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்ல தாத்தா. "நீங்களே சால்வ் பண்ணிடலாம் தாத்தா. ஈஸியான ப்ராப்ளம் தான். அப்படிதான் சிம்பிளா தான் இருக்கும் ஏதாவது" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தாத்தா இருந்துட்டு, "என்னடா விஜய், அது உன்னோட ஆஃபீஸ் தான்னு நான் உனக்கு எத்தன தடவ சொல்லேன். எனக்கா இருந்தாலும் அது உன்னோட இதுடா. இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. பிறகு எனக்கு அப்புறம் யாருடா அந்த ஆஃபீஸ பார்த்துக்குவா?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க. "இல்ல தாத்தா, நான் வேணான்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்க போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நீ ஆஃபீஸ்க்குலாம் போனேன்னா பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாடா. அதெல்லாம் பார்க்காம நீ இங்கிட்டு இங்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால தான் பாட்டி ரொம்ப வருத்தப்பட்டு காவேரியும் உன்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு முடிவு எடுத்தா. இப்ப நீ அந்த வேலையெல்லாம் நீ ஒழுங்கா போய் பார்த்துக்கிட்டன்னா, பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாளடா" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட தாத்தா சொல்றாங்க. "இல்ல தாத்தா, நானு பாட்டிக்காக தான் கொஞ்ச நாள் இங்க இருந்து போறதுக்காக வந்திருக்கேன். மத்தபடி பாட்டி நல்லா ஆனா போதும். நான் அந்த ஆஃபீஸ் ஒர்க்லாம் நான் பார்க்கல" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தாத்தா இருந்துட்டு காவேரி கிட்ட, "அம்மா காவேரி, நீ ஆஃபீஸ்க்கு போறியாம்மா? அங்க ஏதோ பிரச்சனையா? நீ அங்க உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்லம்மா, நீ சால்வ் பண்ணிடுவல்ல" அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "நானா? அவரே ஆஃபீஸ்க்கு போமாட்டேன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி தாத்தா அங்க போக?" அப்படிங்கிறாங்க. "அங்க பாரும்மா, அத நான் உன்கிட்ட சொல்றேன்.
நீ இப்ப நான் தானே அந்த ஆஃபீஸோட பொறுப்புல, இன்சார்ஜ்ல நான் தானே இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது, நான் தான் உன்கிட்ட சொல்றேன்ம்மா, அந்த ஆஃபீஸ பார்த்துக்க சொல்லி. விஜய் உன்கிட்ட சொல்லலையே! விஜய்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லன்னு சொல்லிட்டு விஜயே சொல்லிட்டான். அப்படி இருக்கும்போது, நீ அந்த ஆஃபீஸ நீயேவும் பார்த்துக்கலாம் நான் சொல்றேன்ம்மா. நீயே போய் இருந்துட்டு விஜய் கிட்ட கேட்குறாங்க. விஜய் நான் அந்த ஆஃபீஸ்க்கு போகவா? வேண்டாமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தாத்தா இருந்துட்டு, நீ எதுக்கும்மா அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்க? நான் தான் சொல்றேன்ல. நான் தானே உன்ன போக சொல்றேன். நீ அந்த ஆஃபீஸ் போயிட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு போய் சால்வ் பண்ணும்மா. இந்த வயசான காலத்தில என்னால இங்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. அதுக்காக தான் உன்கிட்ட சொல்றேன். ஆனா விஜய் கேட்க மாட்டேங்கான். நீனாச்சும் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துட்டு, விஜய் தாத்தாவுக்காக நான் போயிட்டு வரேனே அப்படிங்கிறாங்க. என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, இல்லை காவேரி அது சரிப்பட்டு வராது. நானே அந்த ஆஃபீஸ்க்கு போகாதப்போ நீ போகிறது சரியா வருமா அப்படிங்கிறாங்க. உடனே தாத்தா, என்னடா நீயும் ஒன்றும் பண்ண மாட்டேக்க, காவேரியும் பண்ண விட மாட்டேக்க. காவேரி நான் தானே போக சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது ஏன் காவேரி நீ தடுத்துட்டு இருக்க? காவேரி நீ போயிட்டு வாமா, ஆஃபீஸில் என்ன நடக்குது என்ன பிரச்சனை சொல்லி பார்த்துட்டு வாமா, நான் தானமா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜய், சரி தாத்தா தான் சொல்கிறாங்களே நீ போயிட்டு வா, ஆனால் நான் வரமாட்டேன். காவேரியை கூப்பிட்டு போயிட்டு வருவியாடா அப்படிங்கிறாங்க. உடனே தாத்தா நானே அந்த ஆஃபீஸ்க்கு போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் காவேரியை கூப்பிட்டு போயிட்டு வர சொல்கிறீங்க. என்ன தாத்தா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்டுட்டு இருக்காங்க. உடனே தாத்தா இருந்துக்கிட்டு, விஜய் நான் சொன்னதை கேட்க மாட்டியாடா? பாவம் அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்கால, அவளை தனியாக விடுறது அவ்வளவு நல்லது கிடையாதுல்ல. நீ போய் கூப்பிட்டு போயிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே விஜய் என்ன சொல்லன்னு தெரியாமல், சரி காவேரி நீ வா நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன். ஆனால் நான் உள்ளனா வரமாட்டேன். நான் வெளியில் இருக்கேன். நீ பிரச்சனையை முடிச்சோன்னே சொல்லு. அப்படியே நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே காவேரி விஜயும் காரில் போகிறாங்க. காரை எடுத்துகிட்டு போக சொல்லி தாத்தா சொன்னதுனால விஜய் காவேரியும் காரில் போகிறாங்க. அங்கே போயிட்டு இருக்கும்போதே விஜய் காவேரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க தாத்தா சொன்னது ஏங்க ஒன்றுமே கேட்க மாட்டேங்க, அது நீங்கள் உருவாக்கின ஆஃபீஸ் தானே. அப்படி இருக்கும்போது நீங்கள் அப்புறம் என்ன தான் பண்ண போகிறீங்க? வேலை வேற எங்கேயும் பார்க்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. இல்லை காவேரி நான் வேலை பார்க்கல, என்ன தான் எந்த ஆஃபீஸ்லையும் சேர்த்துக்க மாட்டாங்களே, ஓவர் குவாலிஃபைடுன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்களே. அப்படி இருக்கும்போது நான் எங்கே போய் வேலை பார்க்க சொல்கிறேன்? நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போகலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதை பற்றி பிளான் இருக்குது, அதுக்கான ஏற்பாடு தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னதும் காவேரி இருந்துட்டு, ஏங்க இவ்வளோ பெரிய கம்பெனியை நீங்கள் ரன் பண்ணியிருக்கீங்க, அப்படி இருக்கும்போது வேறு ஏதோ கம்பெனியை புதுசாக ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறீங்க, இதை பார்க்கும்போது எனக்கே காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை அந்த கம்பெனியை ஏற்கனவே விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சுல, அதோட நான் பெருசாக கொண்டு வந்து காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்து, சரி சரி இப்போ விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது, அப்போ நான் உங்களுக்கு போட்டியாக நான் தான் இருப்பேன், உங்களோட நான் பெருசாக கொண்டு வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே விஜய் காவேரி ஆஃபீஸில் இறக்கி விடுறாங்க. இறக்கி விட்டோன்னே காவேரி என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆஃபீஸில் வந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறாங்க. சால்வ் பண்ணதும் விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. சரிங்க நான் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டேன், வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா? ஓ அவ்வளவு ஈஸியாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறீங்க, பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு காவேரி இருந்துட்டு, எல்லாம் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டதுங்கன்னா நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே விஜய் வந்துட்டு, ஓ அப்படியா நான் தான் சொல்லிக் கொடுத்தேனோ மறந்துச்சு அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே காவேரியும் விஜய் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் தாத்தா கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாருங்க தாத்தா, அங்கே பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை, எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு காவேரி சொன்னதும் தாத்தா இருந்துட்டு, நீ என்னடா பண்ண போகிற விஜய், ஆஃபீஸ்க்கு போகலன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க. உடனே விஜய் வந்துட்டு, இல்லை தாத்தா நான் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணேன், நான் எதுவும் இப்போ அமைஞ்ச மாதிரி இல்லை, அதனால் புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் தான் முடிவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தாத்தாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னடா இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், விஜய் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஓனர் நீ தான், அப்படி இருக்கும்போது நீ என்ன புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அதே நீ பார்த்துக்கூடா, ஏன்டா இப்படி பண்ணுற, வேறு யாருடா இந்த கம்பெனியை பார்த்துக்குவா, உன்னை தவிர வேறு யாராலையும் அந்த கம்பெனி எவ்வளோ தூரம் டெவலப் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பற்றி தாத்தா ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் வந்து இதெல்லாம் காதில் வாங்குற மாதிரி இல்லை. இல்லை தாத்தா என்னால் இதை ஏற்றுக்க முடியாது, நான் எல்லாமே வேண்டாம்னு சொல்லிட்டு வந்த பிறகு எப்படி தாத்தா இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.